நம்ம என்ன சொன்னோம்? ஒரு மேட்ச் 2 மேட்ச் மும்பை அப்படி வின் பண்ணா எல்லா சிச்சுவேஷனும் மாறும் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. இன்னைக்கு மேட்ச்ல ஐ திங்க் நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க. நோட் பண்ணாதவங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் யூனிட்டா விளையாண்டாங்க அண்ட் எந்த அளவுக்கு இந்த விக்டரி என்ஜாய் பண்ணாங்க நீங்க நோட் பண்ணீங்களா? மேட்ச் முடிஞ்சோடனே லாஸ்ட் ஓவர்ல ரொமரியா ஷெப்பர்ட ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு ஒரு அவ்வளவு வந்து சந்தோஷமா கட்டி பிடிச்சாரு. அண்ட் ஒரு பக்கம் அங்க ஷெப்பர்டும் டிம் டேவிடும் அடிச்சு உரிக்கும் போது பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் சும்மா ஹைஃபை கொடுத்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஸ் கேப்டனா கொஞ்சம் நல்ல நல்ல டிசிஷன்ஸ் பண்ணாரு. அட் சேம் டைம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. புரியுது அவங்களுக்கு? அவர் ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் பண்ணல, அட் சேம் டைம் ரொம்பவும் டல்லாவும் இல்ல. அவர் பாட்டுக்கு அஸ்டியூட் கேப்டனா இருந்தாரு. சோ இப்போ ஒரு யூனிட்டா வராங்க. இப்போ இந்த வெற்றி டெஃபினட்டா உங்களுக்கு ஸ்பார்க் ஆயிருக்கும். ஜெனரலா மும்பை இந்தியன்ஸ் லேட் ஸ்டார்டர்ஸ். சோ அதுக்கு தான் எப்பவுமே என்னோட டாப் 4ல உங்களை வச்சிருப்பேன். பங்காளியா இருந்தாலும் மும்பை இப்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு சூப்பர் கம்பேக் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இன்னைக்கு மும்பை விளையாண்டது. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.